சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். இனி வெளுக்கப் போகும் கனமழை. வானிலை மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள். இத பத்திய தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை நிலவரத்தின்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் மழை பதிவாகியுள்ளது. இதை குறித்து புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவின்படி ஈரோடு மாவட்டம், தூத்துக்குடி, திருப்பூர் மாவட்டம், நீர்த்தேக்கம், நாகப்பட்டினம், மதுரை, உலாசம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 5 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் 1 முதல் 4 சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகி இருக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் எதுவும் பதிவாகவில்லை என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. அதாவது ஏனைய பகுதிகளில் இயல்பை ஒட்டி காணப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையின் சில இடங்களில் 2 முதல் 3 சென்டிமீட்டர் மழை வரை குறைவாக கூறப்படுகிறது. மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து மார்ச் 20ஆம் தேதி கடலோர பகுதிகள் மழை பெய்ய வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து 2026 மார்ச் 21 மற்றும் 2026 மார்ச் 22ஆம் தேதிகளில் மீண்டும் தமிழகத்தில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மாற்றுதலின்படி 33 டிகிரி செல்சியஸும் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலையில் 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவிலாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. மேலே குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களில் உள்ள மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.